ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு வேதாந்த சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th and 12th சேர்த்து கடைசி நிமிஷத்துல என்னென்ன முக்கியமான கொஸ்டின்கள்லாம் படிச்சுட்டு போகணும் அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 12th பார்க்க போறோம், அதுக்கப்புறம் 11th அப்படின்றத பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது, ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா இதான் நம்ம சேனல் ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th இருக்க முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போறோம். இதை நீங்க எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி இதையாச்சும் மினிமம் படிச்சுட்டு போகணும். ஓகேவா? அந்த மாதிரி வினாக்கள் தான் வச்சிருக்கேன். எல்லா விஷயத்தையும் நான் கொடுக்கல. முக்கியமான எந்த வினாக்கள் எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி இதையாச்சும் மினிமம் படிச்சுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி வினாக்கள் தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? பார்க்கலாமா? உங்களுக்கு என்ன தர போறேன் அப்படின்னா ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றது தர போறேன். நான் போட்டு வச்சிருக்கேன் முக்கியமான வினாக்கள் என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ பிடிஎஃபா தர போறேன். என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க அதுக்கு கடைசி வரையும் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில லைவ் சாட்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றது கொடுக்க போறேன். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க கடைசி வரையும் வீடியோ பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா பலவுள் தெரிய எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நீங்க புக் பேக் கொஸ்டின்றது கண்டிப்பா படிச்சுட்டு போயே ஆகணும். அதுல இருந்து மினிமம் ஒரு 6 கொஸ்டின் கேட்கறாங்களோ இல்ல 7 கொஸ்டின் கேட்கறாங்களோ இதுல இருந்து மினிமம் 5 கொஸ்டின் ஆச்சு கேட்டுருவாங்க. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா புக் பேக் கொஸ்டினை படிச்சுட்டு போகணும். உங்களுக்கு இதை படிக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. அப்படியே மனப்படம் பண்ணிட்டு போனா போதும். ஓகேவா? ஆர்ப்பரிக்கும் கடல் அப்படின்றது ஏறு, நிறைய குறியும் நீர் தழும்பல் இயல் அப்படின்ற மாதிரி இது அப்படியே மனப்படம் பண்ணிட்டு போனா போதும். இயல் 6லயும் 7 அடியும் இருக்கிறது. ஓகேவா? அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா புக் பேக் கொஸ்டின் அப்படின்றத கண்டிப்பா மனப்படம் பண்ணிட்டு போகணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா இலக்கண தேர்ச்சிக்கோள் அப்படின்னு இருக்கும். அதாவது புக் பேக் கொஸ்டினுக்கு மேல இலக்கண கொஸ்டின் இருக்கும். அதையும் நீங்க மனப்படம் பண்ணிட்டு போகணும். அதையும் சில கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஐம்பெருங்காப்பியம் என்ன சொற்றோடைய உரையில் குறிப்பிட்டது யாரு, மயிலைநாதர் குறிப்பிட்டாரு. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி குருவினால என்ன கொஸ்டின் சார் நான் படிக்கணும் அப்படின்னா காப்பியம் எத்தனை வகைப்படும், அவை யாவை அப்படின்ற கொஸ்டின் ரொம்பவே முக்கியமானது. ஓகேவா? இந்த மாதிரி உள்ள கொஸ்டின்ஸ் நீங்க படிக்கணும். அப்ப இதுல எந்த கொஸ்டின் முக்கியம் அப்படின்னா காப்பியம் எத்தனை வகைப்படும், அவை யாவை அப்படின்ற கொஸ்டின் கண்டிப்பா படிக்கணும். பாவியம் விளக்குக இதுவும் பார்த்துக்கோங்க. அப்ப குருவினால 2 கொஸ்டின் அப்படின்றது பார்த்துக்கோங்க. மீதி புக் பேக் எல்லா கொஸ்டினும் படிக்கணும். புக் பேக்ல முக்கியமான கொஸ்டின் அப்படிலாம் கிடையாது. 1 மார்க் கொஸ்டின் எல்லாத்தையும் நீங்க மனப்படம் பண்ணிட்டு போகணும். ஏன்னா 4 ஆப்ஷன் அப்படின்றது இருக்க போது நீங்க பார்த்தோன்னே ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா புக் பேக் கொஸ்டின் கண்டிப்பா படிக்கணும். நான் குருவினா சிறுவினா நடுவினால எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்றது மட்டும் சொல்றேன். அப்ப குருவினால இந்த கொஸ்டின் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து இயல் 6ல இருக்க குருவினா என்னென்ன சார் படிக்கணும் அப்படின்னா எண்வகை மெய்பாடுகள் 8 வகை இருக்கும். அதை நான் என்ன பண்ணியிருந்தேன் ஒரு குருவினா அப்படின்ற ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அதுலயும் போய் பாருங்க. ஓகேவா? அடுத்து பின்னணி இசைப்படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரிட்டும் இதுவும் ரொம்ப கதை மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இதையும் உங்களால ஈஸியா மனப்படம் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதையும் படிச்சுக்கோங்க. ஒருமுக இலனி பொறுமுக இலனி என்ன, ஒருமுக இலனி அப்படின்றது ஒரு சைட்ல இருந்து வரும், பொறுமுக இலனி அப்படின்றது திரை நடுவுல வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுவும் ரொம்ப ஈஸியாவே இருக்கும். ரொம்ப ஈஸியான 3 குருவினா அப்படின்றது நீங்க படிக்கணும். சிறுவினால என்ன சார் படிக்கணும் அப்படின்னா நாட்டியரங்க அமைப்பை இடுங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து உங்கள் கருத்தை விளக்குக அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான சிறுவினா. கேட்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இதை கண்டிப்பா படிக்கணும். அடுத்து திரைப்படத்தின் காட்சி ஆற்றலை எடுத்துக்காட்டோடு புலப்படுத்துக அப்படின்றதும் நீங்க கண்டிப்பா படிச்சுட்டு போகணும். ஓகே? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா சிறுவினால இந்த 2 சிறுவினா அப்படின்றது படிக்கணும், குருவினால இந்த 3 குருவினா அப்படின்றது படிக்கணும். சார் எனக்கு இது படிச்சுட்டு எனக்கு டைம் இருக்கு அப்படின்னா மீதி வினாக்களை என்ன இருக்கு ஜஸ்ட் படிச்சு மண்டல ஏற்ற வேணா என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு போங்க. ஒருவேளை கேட்டா நீங்க அந்த இடத்துல உங்களுக்கு மேக் பண்ணி கதை எழுதுறதுக்காச்சும் என்ன பண்ணணும் இந்த வினாவை பார்த்துட்டாச்சு போகணும். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டியது இந்த 3 வினா இந்த 2 வினா அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான வினாக்கள். ஓகேவா? இதை படிக்காம எக்ஸாம் ஆளுக்குள்ள என்ட்ரே ஆகக்கூடாது. ஓகேவா? அதுக்கு அடுத்து நெடுவினா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது நான் தனியாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நெடுவினாக்கு நான் வீடியோவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவே பாருங்க. ரொம்ப கதையா சொல்லியிருப்பேன். அந்த என்ன பண்ணியிருப்பேன்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நான் ஃபுல்லாவே ஒரு கதையா சொல்லியிருப்பேன். அந்த கதையை மட்டுமாச்சும் நீங்க பார்த்துட்டு போங்க, நீங்க கதை எழுதிடலாம். ஓகேவா? அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2த்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க கதையா படிச்சுட்டு போகணும். அதுக்கு என்ன சார் எங்க சார் நான் பாக்குறது அப்படின்னா என்னோட வீடியோஸே நான் போட்டிருக்கேன். நெடுவினாக்கள் முக்கியமான இயல் 6ஓட நெடுவினாக்கள் அப்படின்னு போட்டிருக்கேன். அதை கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. ஓகேவா? அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? அதே மாதிரி இந்த கொஸ்டின் ரொம்ப சப்ப கொஸ்டின். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதான் சப்ப மேட்டரா சால்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு கொஸ்டின். ஓகேவா? இதை என்ன பண்ணணும் அப்படின்னா சும்மா அது ஒரு கதை தான். அப்படியே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதை அப்படியே போய் கதையா எழுதிடலாம். அந்த மாதிரி கொஸ்டின் தான் அது. ஆனா நீங்க முக்கியத்துவம் தர வேண்டியது ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு தான் அடுத்த கொஸ்டின் அப்படின்றதுக்கு போகணும். ஓகேவா? அதை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். நான் எந்த கொஸ்டினை எல்லோவில் ஹைலைட் பண்ணியிருக்கணும் அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? அதை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு வேற கொஸ்டின் அப்படின்றது படிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அதை படிக்கணும். அதை படிச்சு முடிச்சுட்டு எனக்கு டைம் இருக்கு சார் அப்படின்னா நீங்க அடுத்த கொஸ்டின் வரலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்து இதெல்லாம் புக்குக்கு பின்னாடி உள்ள 1 மார்க் கொஸ்டின். இதெல்லாம் நீங்க கண்டிப்பா பார்த்துட்டு போகணும். இதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷத்துல படிச்சாலே 1 வேர்ட் எல்லாம் மனப்பாடம் பண்ணிடலாம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்
பார்த்து மனப்பாடம் பண்ணிக்கணும். ஒன் வேர்டு மாதிரி தான் இந்த கொஸ்டின்ஸும். இந்த இடத்துல என்ன வார்த்தை வரும், முருகன் அப்படின்னா குமரன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன வார்த்தை வரும், அந்த மாதிரி வந்து ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். இதை மனப்பாடம் பண்ணிட்டு போங்க, ஈஸியா 2 மார்க் 3 மார்க் அப்படின்றது வாங்கிடலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்து என்ன சார் பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பா திருக்குறள் படிக்காம நீங்க போவே கூடாது. சார் நான் ஃபுல் மார்க் வாங்கணும், நான் 50க்கு 45 எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த திருக்குறளையாச்சும் நீங்க மினிமம் மனப்பாடம் பண்ணிட்டு போகணும். நான் என்ன பண்றேன், இந்த பிடிஎஃப் அப்படின்றது அப்படியே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது நீங்க போறதுக்கு முன்னாடி இல்லை நான் பஸ்ல போறேன் சார், எக்ஸாமுக்கு 1 hour ஆகும் போறதுக்கு அப்படின்னா அந்த டைம்ல போன்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க, இல்லை வந்து பிரிண்ட் அவுட் போட்டுக்காச்சும் கடைசி டைம்ல இதெல்லாம் பார்த்துட்டு போங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து என்ன சார் படிக்கணும், இதுவும் திருக்குறள் தான். மினிமம் நீங்க வந்து இந்த திருக்குறளை மனப்பாடம் பண்ணணும். ஏன்னா மனப்பாட புதிய திருக்குறள் மட்டும் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா இதை மட்டுமாச்சு நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு போகணும். ஏன்னா அடிப்பெறலாமல் எழுதுக, வினைத்திற்பம் என தொடங்கும் திருக்குறளை அடிப்பெறலாமல் எழுதுக அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? அதனால என்ன பண்ணணும்னா 12th ஸ்டூடெண்ட்ஸ் இதை மட்டுமாச்சு மினிமம் மனப்பாடம் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து இதுவும் திருக்குறள் தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சிலப்பதிகாரம் ஒரு மனப்பாட பகுதி. குழல்வழி நின்ற அப்படின்ற பாடலை வந்து மனப்பாட பகுதி வந்து அடிப்பெறலாமல் எழுதுக அப்படின்னு கேட்பாங்க. அதனால கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா இதை மனப்பாடம் பண்ணாமல் போகவே கூடாது. கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். ஓகேவா? அதனால என்ன பண்ணணும்னா இந்த சிலப்பதிகார மனப்பாட பகுதி பாட்டை கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து என்ன சார் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்து இயல் 6ல இருக்கிற ஒன் வேர்டு அதுவும் நீங்க மனப்பாடம் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும், இயல் 6ல இருக்க முக்கியமான ஒன் வேர்டு நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு போகணும். ஓகேவா? இதெல்லாம் ஜஸ்ட் வந்து 1 நிமிஷத்துலேயே படிச்சுட்டு போயிடலாம். ஆராய்ந்து சொல்கிறது யாரு, திண்ணியவர் என்பதோடு என்ன பொருள், மன உறுதியுடையவர், இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம், டக்கு டக்கு மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே வந்துச்சு அப்படின்னா அழகா எந்த ஆப்ஷன் பார்த்து எழுதுறது தான். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஈஸியான கொஸ்டின். ஒன் வேர்டெல்லாம் படிக்காம போவே கூடாது. ஈஸியா 5 மார்க் 6 மார்க் 7 மார்க் அப்படின்றது வாங்கலாம். ஓகேவா? அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன் வேர்டை வந்து நீங்க ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணி மட்டும் போங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து இதுவும் ஒன் வேர்டு தான். ஒன் வேர்டு வந்து படிக்காம போகாதீங்க. ஓகேவா? அடுத்து குருவினா. சார் இயல் 6ல இருக்க என்னென்ன சார் நான் குருவினா படிக்கணும் அப்படின்னு கேட்டா, மன உறுதியின் தேவையை குறித்து திருக்குறள் யாது கூறுகிறது அப்படின்ற குறள். நஞ்சுண்பவர் என வள்ளுவர் யாரை எடுத்து கூறுகிறார், பகைவராலும் அழிக்க முடியாத அரண் எது, வறுமையும் சிறுமையும் தருவது எது. இதை கண்டிப்பா நீங்க படிக்கணும். அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா புணர்ச்சி விதி. புணர்ச்சி விதி வந்து மனப்பாடம் பண்ணிட்டாச்சு போங்க. சார் எனக்கு விதியெல்லாம் தெரில, இது இயல்பெனும் விதியினும் உயிர் முன் போகும் அப்படிலாம் வந்து கசவதபம் மிகும் அப்படிலாம் இருக்கு சார், மனப்பாடம் பண்ணிடுங்க, வேற வழியில். கடைசி டைம்ல எக்ஸாமுக்கு ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுங்க. அந்த டைம்ல போயிட்டு ஃபர்ஸ்டே எழுதி வச்சிருங்க. ஏன் அப்படின்னா புணர்ச்சி இதெல்லாம் உடனே மறந்துடும். இல்லை எனக்கு வந்து பிரிக்க தெரில சார், நான் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு புணர்ச்சி விதி மட்டும் சொல்லியிருப்பேன், அது லைவ்ல சொல்லியிருப்பேன். நான் புணர்ச்சி விதிக்கு தனியாக வீடியோ ஒன்று போஸ்ட் பண்றேன். இப்போதைக்கு வந்து நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி இதெல்லாம் கஷ்டமோ அதை அந்த கடைசி டைம்ல படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா டக்குன்னு போயிட்டு எழுதிடலாம். ஓகேவா? அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா புணர்ச்சி விதி கண்டிப்பா படிங்க. மீதி இருக்க இந்த 3 கொஸ்டின் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான குருவினா. ஓகேவா? இதெல்லாம் திருக்குறள் வினாக்கள். ஓகேவா? கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப அதிகம். அதனால இதெல்லாம் படிச்சுட்டு போகணும். ஓகேவா? நான் ஹைலைட் பண்ணிடுறத மட்டுமாச்சும் நீங்க மினிமம் படிக்கணும். அதை தாண்டி உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா மீதி இருக்கிறதையும் உங்களால பார்த்துட்டு போக முடிஞ்சா பார்த்துட்டு போங்க. ஓகேவா? இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா மினிமம் மார்க் எடுக்கிறது நான் சொல்லவே இல்லை. இந்த வினாக்கள்லாம் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கே முக்கியமான வினாக்கள் தான் நான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேவா? அடுத்து சிறுவினா. திருக்குறள் என்ன சார் சிறுவினா அப்படின்னா, அகலாது அணுகாது தீக்காய்வர் போல்க, இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார், இந்த குறள் வேண்டும் அணியை விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறிவின் மேன்மையை பற்றி திருக்குறள் வழி நீ கருதுவன யாவை, அந்த கொஸ்டின். மனத்திற்பம் அவசியமானது பண்பு என்பது திருக்குறள் வழி நின்று விளக்குக, இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேவா? இதெல்லாம் வந்து கண்டிப்பா பார்க்காம போவே கூடாது. இதை பார்த்து முடிச்சுட்டு எனக்கு டைம் இருக்கு அப்படின்னா இந்த கொஸ்டின் பார்க்கலாம். வாளையும் பாம்பையும் பகைவைக்கு சான்றாக வள்ளுவர் கூறுவது எது, இந்த கொஸ்டின். அப்புறம் வந்து சூதும் கல்லும் கேடு தரும், இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இல்லை. ஏன் கேட்பாங்க அப்படின்னா 2 டேர்ம், அதாவது இயல் 6 இயல் 7 அது 2 மட்டும் இருக்கிறதுனால கேட்கறதுக்கான வாய்ப்பு வேணா இருக்குது. அதனால வந்து இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதை தாண்டி உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 கொஸ்டின் படிச்சுட்டு போங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து என்ன சார் படிக்கணும், நெடுவினா நீங்க 2 கொஸ்டினுமே படிச்சு தான்ப்பா ஆகணும். கஷ்டமா இருக்கு அப்படின்னாலும் நீங்க படிச்சு தான் ஆகணும். திருக்குறள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நெடுவினா இது வந்து கேட்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இதுல 2 கொஸ்டினுமே ரொம்ப முக்கியமான விஷயம். திருக்குறள் ஒரு வாழ்வின் இலக்கியம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நின்றது என்பதை வள்ளுவர் வழி நின்றுக்கு இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நான் 2 கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணேன், அதுல இந்த கொஸ்டின் கண்டிப்பா இருக்கு. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா நெடுவினா கொஸ்டினை கண்டிப்பா நீங்க படிச்சுட்டு போகணும். கிளியரா? அதுக்கு அடுத்து இயல் 7 என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க புக் பேக் அப்படின்றத படிச்சுட்டு போகணும். ஜஸ்ட் 10 நிமிஷம் ஒதுக்குனா போதும். ஓகேவா? சார் எப்போ சார் நான் இப்போ வரையும் நான் படிக்கல சார், நாளைக்கு எக்ஸாம் தமிழ் எக்ஸாம் அப்படின்னா இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு உட்காந்தா போதும். நைட்டு 12 மணி இல்லை 11:30 மணி உட்காந்து படிச்சிங்கன்னா போதும். கண்டிப்பாக 40க்கு மேலே ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு ஒரு 1 hour ரிவிஷன், அது போதும். அதை பண்ணிட்டு நீங்கள் போய் எழுதுனீங்க அப்படின்னா நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, அடுத்து என்ன சார் அப்படின்னா அதுவும் அதே தான். இயல் 7 இருக்க முக்கியமான ஒரு வினாக்கள் அப்படின்றத பார்த்துக்கோங்க. நான் பிடிஎஃப் அப்படின்றது தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பார்த்துருங்க. அடுத்து குருவினால் என்ன சார் படிக்கணும் அப்படின்னா பருவத்தை பயிர் செய். இது நான் உங்களுக்கு குருவினா அப்படியே வீடியோவே போட்டிருக்கேன். நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ நல்லாவே இருக்கும்.
கதை மாதிரியே இருக்கும், அப்படி நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? அறுவடை வேந்தனின் நெறி குறித்து பிசுறாந்த ரொம்ப ரொம்ப முக்கியம், இது கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? செறி உறவுத்துறை இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது நிறைய கொஸ்டின் இடத்துல கேட்டிருக்காங்க. அடுத்து சிறுவினா அப்படின்றது வேளாண் மேலாண்மை குறித்து நீ பரிந்துரைப்பதை எழுதுக. அதிசய மலர் பூச்செடி எவ்வாறு முளைத்ததாக தமிழ்நதி கூறுறாங்க. அது யானை புக்க புலம் போல, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யானை வந்து 4 காலை வச்சு நடந்ததுனால என்ன ஆயிடுச்சு, நிறைய சேதப்படுத்துது. அது மூலமா அதிகமாக வந்து என்ன பண்ணுது, மக்களுக்கும் பயன்பட மாட்டுது, அதுக்கும் பயன்பட மாட்டுது அப்படின்ற மாதிரி உள்ள கதை இது. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு தெரில அப்படின்னா இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்து நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். 12th சேனலில் போய் பாருங்க, பார்த்து எந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்றத பார்த்து நீங்கள் அதை நாளைக்கு போய் கதை எழுதிடலாம். ஓகேவா? அதனால குருவினா சிறுவினா நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அதை தாண்டி எனக்கு டைம் இருக்குது சார் அப்படின்னா மீதி கொஸ்டின்ஸ் ஜஸ்ட்டாக பார்த்துட்டாச்சும் போகணும். ஓகேவா? புரியுதா? அதுக்கடுத்து நெடுவினால இந்த 2 நெடுவினா அப்படின்றது ரொம்ப முக்கியமான நெடுவினா. சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறுவினை யாவை, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேவா? இதுக்கு நான் வந்து ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். நெடுவினாக்கு நான் தனியாக வீடியோவே போட்டேன். ஜஸ்ட் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா போதும், நான் கதை மாதிரி தான் சொல்லியிருக்கேன். அந்த கதையை வந்து அழகாக நீங்கள் போய் அழகாக எழுதி வச்சா போதும். ஓகேவா? ஈஸியாக மார்க் கிடைக்கும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நெடுவினா ரொம்ப 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 முக்கியமான நெடுவினா. அதனால இதை படிக்காமல் ஹாலுக்குள்ளே என்ட்ரி ஆகாதீங்க. போகிறதுக்கு முன்னாடி கதையாச்சும் கேட்டுட்டு போயிருங்க. மச்சாண்டே கதை சொல்கிறாடி, அதை கேட்போம்ல யார்ட்டாச்சும் கடைசியாக, அந்த மாதிரி கதையாச்சும் கேட்டுட்டு போங்க. யார் ஔவையார் வந்து நிர்வாக மேலாண்மை பற்றி என்ன சொல்கிறாங்க, ஷேக்ஸ்பியர் வந்து நிர்வாக மேலாண்மை பற்றி என்ன சொல்கிறாங்க, ஒரு கதை தான் அது, ஜஸ்ட் கதையாக தான் இருக்கும். அழகாக நீங்கள் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த 2 நெடுவினா அப்படின்றது பார்த்துட்டு போயே ஆகணும். ஓகேவா? அதுக்கடுத்து பொருள் வேறுபாடு அறிந்து அமைக்க அப்படின்றது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். பொருள் வேறுபாடு என்ன, இந்த உலைக்கும் இந்த உலைக்கும் என்ன வித்தியாசம், இந்த திண்மைன்றது எதுக்கு, இந்த திண்மை அப்படின்றது வலிமை அப்படின்ற மாதிரி பொருள் வேறுபாடு. இது உங்கள் கைடு வச்சிருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு 10 நிமிஷத்து வேலை தான். ஓகேவா? 10 நிமிஷத்தில் மனப்பாடம் பண்ணிங்கன்னா போதும், ஒரு 3 மார்க் 4 மார்க் அப்படின்றது அசால்ட்டாக வாங்கிட்டு போயிடலாம். அதனால இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து புணர்ச்சி விதி. சார் எனக்கு புணர்ச்சி விதி தெரியவே தெரியாது சார். ஓகே, கவலை இல்லை. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 6, 7 உங்களுக்கு புக்கு ஃபுல்லாக படிக்க சொல்லல, 6, 7 2 இடத்துல இருக்க புணர்ச்சி விதியை மனப்பாடம் மட்டுமாச்சும் பண்ணிட்டு போயிருங்க, போய் எழுதி வச்சிருங்க. ஓகேவா? எனக்கு வந்து மறந்துடும் சார் இப்போ படிச்சா அப்படின்னா நாளைக்கு காலையில் எக்ஸாம் ஆளுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour படிச்சுட்டு போயிட்டு எழுதிருங்க. ஓகேவா? புணர்ச்சி விதி என்ன பண்ணணும், மனப்பாடம் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. அதனால ஓகேவா? அடுத்து மரபு சொற்களை தொடரில் அமைத்தெழுதுக. வழி வழியாக வந்து இருந்துச்சு என்னோட இது, அந்த மாதிரி வந்து ஆணி அடித்தார் போல என்னோட ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தது எனக்கு பசுமரத்தானி போல மதிந்தது, இந்த மாதிரி வந்து தொடர் அமைச்சு எழுதணும். ஓகேவா? பாபிகம் கொஸ்டின் நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், அந்த கொஸ்டின் கேட்டிருக்கேன். இது முன்னாடி நடந்த கொஸ்டின் பேப்பர், வேறு டிஸ்ட்ரிக்ட்ல நடந்தது. யாரெல்லாம் லைவ் வீடியோ பார்க்கலையோ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பரை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஒரு 2 hours எடுத்திருப்பேன். அந்த வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? இதை நான் பிடிஎஃப்பும் தரோம், நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து 11th என்ன சார் நான் படிக்கணும், 12th ஸ்டூடெண்ட்ஸ் இது வரையும் பார்த்துக்கோங்க. 11th ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஓடிட்டு 11th வீடியோஸ்க்கு இங்கே வந்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன படிக்கணும், இம்பார்ட்டன்டாக என்ன படிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேவா? என்ன சார் அப்படின்னா நீ உங்களுக்கு 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா புக் பேக்கு நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு போய் ஆகணும். புக்கு உள்ளேருந்து கேட்குறாங்க சார் அப்படின்னாலும் புக் பேக்லேருந்து கண்டிப்பாக இவ்வளோ கொஸ்டின் கேட்கணும்னு இருக்கும். அதனால புக் பேக் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. புக் உள்ளலாம் போய் இப்போதைக்கு படிக்க வேணாம், டைம் இருக்காது. புக் பேக் கொஸ்டினையாச்சும் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிட்டு போயிருங்க. இதெல்லாம் ஜஸ்ட் வந்து மனப்பாடம் பண்ணால் போதும். ஓகேவா? தஞ்சை பெரிய கோவில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். நான் 1 வேர்டுக்கே முக்கியம்னு சொல்கிற மாதிரிங்க. அப்போ இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப முக்கியம். பெண்கள் விளையாடும் விளையாட்டு வயலில் இதுவும் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈடுபோதல் முன்னின்ற மெய்நீர்தல் இந்த கொஸ்டினும் முக்கியம். அதனால என்ன பண்ணால் 1 வேர்டுலாம் வந்து கணக்கெடுக்காதீங்க, இதை படிக்கணுமா இதை படிக்கணும்ட்டு 1 வேர்டு எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணிவிடுங்க. நான் குருவினா சிறுவினா நெடுவினால எது இம்பார்ட்டன்ட் சொல்லிடுறேன். ஓகேவா? அடுத்து குருவினால என்ன பண்ணணும் அப்படின்னா இந்திய கட்டளைகளின் 3 வகைகள். இது வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்பே அதிகம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். பகுபத உறுப்பு இலக்கணமும் அதே மாதிரி தான். எனக்கு புணர்ச்சியும் பகுபத உறுப்பு தெரியாது சார். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 இயல் தான் கொடுத்துருக்காங்க உங்களோட டெஸ்ட்டுக்கு. அதனால என்ன பண்ணுங்க, புணர்ச்சி விதியும் சரி பகுபத உறுப்பிலும் சரி மனப்பாடம் பண்ணிவிடுங்க. மொத்தமாக சேர்த்து ஒரு 10 பகுபத உறுப்பிலும் கூட இருக்காது, 10 புணர்ச்சி கூட இருக்காது. சேர்த்து மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுதிடுங்க. ஓகேவா? அடுத்து தொடர் அமைத்தலுக்கு அன்றொரு நாள் நிழலில் இருந்து, அதுவும் ரொம்ப முக்கியம். சிறுவினால இந்த 2 கொஸ்டின் கண்டிப்பாக படிக்காமல் போகவே கூடாது. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேவா? சிறுவினா பிரஸ்கோ ஓவியங்கள், அடுத்து கலை சொல்லாக்கத்திற்கும் அகராதிக்கும் உள்ள வேறுபாடு, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதை படிக்காமல் கண்டிப்பாக எக்ஸாமில் கூட என்ட்ரு ஆகக்கூடாது. ஓகேவா? அடுத்து இதில் வந்து சிங்கி பெற்ற பரிசு பொருட்களாக குற்றால குறவஞ்சி, இதுவும் முக்கியம். ஓகேவா? சிங்கி பெற்ற பரிசு பொருட்கள். ஓகேவா? தமிழகங்கள் பாடிக்கொண்டே விளையாடும் போது வெளிப்படுத்தும், இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு அப்படியே போகிற போக்கில் படிச்சுட்டு போய் அந்த கதை சொன்னால் எழுதுவோம்ல, அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கொஸ்டின்லாம். அதனால் இதை வந்து படிக்காமல் போகக்கூடாது. இதுக்கு இதில் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இதுதான். இதெல்லாம் வந்து படிக்காமல் போகவே கூடாது. இந்த நெடுவினா ரொம்ப 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 முக்கியமான நெடுவினா. பப்ளிக் எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சிம்போனி தமிழரும் ஆஸ்கார் தமிழரும் இசை தமிழுக்கு ஆற்றிய பணிகளை பாடப்பகுதி கொண்டு தொகுத்து விளக்குக அப்படின்னு கேட்டிருப்பாங்க. யார் இருப்பா? ஏஆர் ரஹ்மானு,
இளையராஜா அவங்கள பற்றி தான் இருக்கும். ஓகேவா? அதனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கதை சொல்லும் கலை என தொடர்பு தஞ்சை பெரிய கோவில், தஞ்சாவூர் பெரிய கோவிலை பற்றி பொருந்துவது வந்து விலக்கி எழுதுக, இதுவும் கதை மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து ஜஸ்ட்டை வந்து என்ன பண்ணுங்க சார், டைம் இல்லை அப்படின்னாலும் கதை மாதிரியாச்சும் தெரிஞ்சுக்கிட்டு முக்கியமான பாயிண்ட்ஸையாச்சும் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி எழுதிருங்க. இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி படித்தாவும் போதும், நைட்டு 12 இல்லை 12:30 மணி உட்காந்து படித்தா போதும், கண்டிப்பாக வந்து உங்களோட போர்ஷன்ஸை முடிச்சிடலாம். ஓகேவா? அதுக்கடுத்து என்ன சார் படிக்கணும் அப்படின்னா, ஈட்டினார் பகுப்பது உறுப்பிலவனம், பகுப்பது உறுப்பிலவனம் உங்களை படிக்க சொல்லிவிட்டேன். அடுத்து தமிழாக்கம் தருக, எனக்கு டைம் இருக்குது சார் அப்படின்னா வந்து என்ன பண்ணுங்க, தமிழாக்கம் தருகெல்லாம் படிச்சுட்டு போங்க. ஒரு வேலை கேட்டால் அப்படின்னா 2 மார்க் 3 மார்க் 4 மார்க் அப்படின்றது ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேவா? அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, தமிழாக்கம் தருக கொஸ்டின் வந்து நீங்கள் 12th படிக்கணும், 11th படிக்கணும். கிளியரா? அதுக்கடுத்து கலைச்சொல் வரிமம், இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து நானே கொடுத்துட்டேன். ஓகேவா? இயல் 6க்கும் 7க்கும் சேர்த்து கலைச்சொல் வரிமம் கொடுத்துட்டேன். கேட்டால் ஈஸியாக எடுக்கிற கொஸ்டின். ஓகேவா? ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க, நீங்கள் நுண்கலைகள் அப்படின்னு எழுதணும். டாக்குமெண்ட்ரி அப்படின்னு கொடுப்பாங்க, ஆவணப்படம் அப்படின்னு நீங்கள் எழுதணும். ஓகேவா? மொத்தமே சேர்த்து எத்தனை இருக்குது? 3 6 7 8 9 10 11 12 கலை சொற்களை படிச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு ஈஸியாக 3 மார்க் 2 மார்க் அப்படின்றது எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? போகிறதுக்கு முன்னாடி மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நான் பிடிஎஃப் வந்து ஃப்ரீ பிடிஎஃப் வந்து கீழே லிங்க் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், இது ரொம்ப முக்கியமான மனப்பாட பாட்டு படிக்காமல் போவே கூடாது. என்ன கேட்பாங்கன்னா, சிற்றூர் மரப்படுத்த வயலும் ஆறு அப்படின்ற பாடலை வந்து அடிப்படையில்லாமல் எழுதுக அப்படின்னு கேட்பாங்க. அதனால் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா, நான் மார்க் எடுக்கணும் சார், நான் 50க்கு 45 மேலே எடுக்கணும் அப்படின்னா மனப்பாட பகுதி கடைசியாக வந்து நீங்கள் படிச்சுட்டு தான் போய் ஆகும். புணர்ச்சி நான் சொன்னது மாதிரி தான், புணர்ச்சியும் பகுப்பது உறுப்பிலவனம் என்ன பண்ணணும், மனப்பாடம் பண்ணிட்டாச்சு போயிருங்க. ஓகேவா? மொத்தமாக சேர்த்து ஒரு 10 பகுப்பது உறுப்பிலவனம் கூட இருக்காது, 10 புணர்ச்சி கூட இருக்காது. கடைசி டைமில் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், வீடியோ போய் பார்த்துட்டு இருக்க வேணாம், இதை வந்து மனப்பாடம் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேவா? அதுக்கடுத்து இதுவும் அதே தான், இயல் 7லையும் ஒரு வினாக்கள் அப்படின்றது தெளிவாக படிச்சுக்கோங்க, எந்த கொஸ்டினையும் விட வேணாம். குருவினா அப்படின்னு பார்க்கும்போது நாளைக்குள் திணிக்கும், இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதாவது வந்து இவர் வந்து என்ன பண்ணுவோம், வெடி எப்படி மேலே போய் வெடிக்குதோ அதே மாதிரி என்ன பண்ணுவார், மேடை ஏறும்போது 2 விதமான கைப்பிடி எடுத்துட்டு விஷயத்தை எடுத்துகிட்டு போவார். அது போல இது என்னது, மழையாக பொழியும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? இது ரொம்ப உழைப்பார் ஒரு தோல் வலிமையால் விளைந்தனையாவை, இதுவும் முக்கியம். செந்துரை பாடன்பாட்டுத்துறை, இது ரொம்ப முக்கியம், இது கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அலைகடல் புதுக்கியவர் 2 இலக்கண குறிப்பு தான். அலைகடலாம் என்ன, பண்பு தொகை, புதுக்கியவர்னா என்ன, வேங்கோல் வினைமுற்று, அவ்வளோதான். இது ஈஸியான கொஸ்டின். இதை வந்து ஜஸ்ட் வந்து 1 வேர்டு மனப்பாடம் பண்ணுற மாதிரி மனப்பாடம் பண்ணிட்டு போனால் போதும். அடுத்து சிறுவினா என்ன சார் படிக்கணும், ஜீவாவோட பேச்சு குறித்து சுந்தரசாமி குறிப்பிடுவன, உயர்தமிழை உயர்தன் போற்றுங்கள், இதுவும் முக்கியம். இதுவும் அதே மாதிரி தான், பெருங்காடு உழுதொழுது, இது வந்து உழுதொழுது, இது வந்து புணர்ச்சி வந்து பிதிக்க சொல்லியிருக்காங்க. சேரநாடு செல்வம் மிக்கது, இதுவும் வந்து ஜஸ்ட்டை பார்த்துட்டு போங்க. ஓகேவா? இதெல்லாம் ஜஸ்ட்டை பார்த்துட்டு போகணும். ஓகேவா? ஆனால் முக்கியமானது அப்படின்னு பார்த்தா, நாளைக்குள் திணிக்கும், உழைப்பாளரோட தோல், செந்துரை பாடன்பாடு, இது கண்டிப்பாக படிக்கணும். இது ஜஸ்ட்டை வந்து ஈஸியான கொஸ்டின் தான், ஜஸ்ட் அதையும் சேர்த்து படிச்சிருங்க. இதில் ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சேரநாடு வந்து என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு போகணும். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எதை வச்சு நான் சும்மா சொல்லலை, உங்களுக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டு. நான் இப்போ கடைசியாக நடந்த 4 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு பார்த்தேன். ஓகேவா? அதில் வந்து எதெல்லாம் ரிப்பீட் ஆயிருக்கு, எந்த கொஸ்டின்லாம் அடிக்கடி கேட்குறாங்க கொஸ்டினை மட்டும்தான் நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதெல்லாம் வந்து இதில் வந்து ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பரில் மட்டும் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, பாக்கி இந்த 3 கொஸ்டின் அப்படின்றது வேற ஒரு கொஸ்டின் பேப்பரில் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் நான் வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால் நீங்கள் வந்து தைரியமாக படிச்சுட்டு போகலாம். ஓகேவா? அடுத்து நெடுவினா அப்படின்றப்போ, இந்த 2 நெடுவினா அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. காட்டில் கலந்த பேரோசை எனும் தலைப்பு ஜீவாவின் வாழ்க்கைக்கு எப்படி வந்து உணர்த்துது அப்படின்னா, புரட்சி கவி உதாரண பாத்திரம் நான் உங்களுக்கு நடத்தியேட்டேன், அதனால இதை கண்டிப்பாக பார்த்துட்டு போகணும். இலக்கிய நயம் பாராட்டுக்கு எனக்கு தெரியாது சார் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், ஈஸி. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஒரு வீடியோ பார்த்துருக்கேன், ஒரு 20 மினிட்ஸ் தான் இருக்கும். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மோனை என்ன எதுகை என்ன அந்த மாதிரி இருக்கும், அழகாக எழுதலாம். ஓகேவா? அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு போகணும். ஓகேவா? அடுத்து நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, 2ஆம் இடைப்பருவத்தோட ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது செட் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து நடந்து முடிஞ்சதோடது. ஓகேவா? அது என்னென்ன கொஸ்டின் இருக்குது அப்படின்றத கடைசியாக ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க, என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத. 11th ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பின் பண்ணியிருக்கேன். 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் லைவ்லேயே போயிட்டேன். அதனால் வந்து நீ என்ன பண்ணுங்க, லைவ் வீடியோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் நான் வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது இருக்கும். இது வந்து எங்கே முடிஞ்சது அப்படின்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட்டில் முடிஞ்ச கொஸ்டின் பேப்பர் இது. இதை நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு கடைசியாக பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் மாடல் ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி. நம்ம பார்த்த கொஸ்டின் எல்லாமே இருக்கும். தமிழக பெண்கள் பாடிக்கொண்டது, பிரஸ்கோ ஓவியம், சேரநாடு செல்வவளம், ஜீவாவோட பேச்சு நடை, இது எல்லாமே கொடுத்துருக்கோமா, அது எல்லாமே அங்கே வந்திருக்கும். ஓகேவா? அடுத்து பாரதேசன் ஒரு புரட்சி கவி, கல்லும் கதை சொல்லும் கதை, இது எல்லாமே வந்து எங்கே இருக்குது நம்ம பார்த்தோம். இப்போ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன் உங்கள்கிட்ட கத்திட்டு இருந்தால அந்த கொஸ்டின் தான் எல்லாமே ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்து உண்டான் அல்லது ஆள்க பகுப்பதம், தஞ்சை கோவில் என்பாட்டு வந்து வடிவில் சுட்டப்பட்ட திராவிட கலைவாணியாகும் அப்படின்றது வினா தொடராக்குக. இருக்கிறதுல ஈஸியானது வினா தொடர்லாம் ஆக்குறது. ஓகேவா? இது கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும். கிளியரா?
அதை வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ஃப்ரீ பிடிஎஃபாக நான் கீழே வந்து லிங்க் பண்ணுறேன். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் போர்டு எக்ஸாம் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கடைசி நிமிஷம் நான் மார்க் எடுக்கணும் அப்படின்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.